நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 10வது பதிவு. இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் அந்த 10வது பாவகம், அந்த பாவகத்தை கொண்டு அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் விளையும் அப்படிங்கிறத சொல்கிற பாடல் இது. முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான தெளிவான விளக்கம் தொடர்ந்து பார்ப்போம். மொழிந்திடும் பல புண்ணியம் புவி புறத்தல், முயன்று பட்டணங்கள் தாபித்தல், மொழிந்திடும் கர்மம் இரக்கம் மெய்ஞான பூசனை மனை பிதா பவங்கள், ஒளிந்திடும் இனிய தேவதா பக்தி உயர் சௌரியம் பிரதாபம், இழிந்திடும் இரவு கற்பவும் புடவை இவை 10ஆம் இட பலன் என்னே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை. இப்போ அந்த முதல் அடியில் பார்த்தோம்னா, மொழிந்திடும் பல புண்ணியம், ஒரு ஜாதகன் தன் வாழ்நாளில் நற்பலன்களை நிறைய செய்து புண்ணியங்களை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகனுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு 10ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதி வலுப்பெற்றிருந்தால்தான் அந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மாவில் புண்ணியம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த முதலடியில் அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. ஒளிந்திடும் பல புண்ணியம் புவி புறத்தல், இந்த உலகத்தில் தன்னுடைய இனம் தன்னுடைய தேசம் சார்ந்த மக்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்து அவங்களுக்கான சவரச்சனைகளை செய்கிறது. பெற்றோர் உட்பட்ட உறவுகள், சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களுக்கெல்லாம் ஆதரவான செயல்களை செய்து புண்ணியம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகனுக்கு இருக்கான்னு பார்க்கணும்னா அந்த 10ஆம் இடத்தினுடைய செயல்களை வைத்துத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். மொழிந்திடும் பல புண்ணியம் புவி புறத்தல், முயன்று பட்டணங்கள் தாபித்தல், பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு உதவுகின்ற குடியிருப்புகள், பொது கிணறு, பொது குளம், நல்ல ஒரு தலைமையான பதவி அந்தஸ்து இவைகளை பெற்று நல்ல செல்வம் செல்வாக்குகளை அடைந்து அவன் சார்ந்திருக்கின்ற இனம் ஊர் கிராமம் தன்னுடைய தேசம் என்று விரிந்து பட்டணங்கள் தாபித்தல் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு நல்ல உயர் பதவிகளை அடைந்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த ஜாதகனுக்கு அந்த 10ஆம் இடத்தினுடைய பலத்தை கொண்டுதான் அமையும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறாங்க. 2வது அடியில் பொழிந்திடும் கர்மம், இந்த ஜாதகனுக்கு நல்ல புகழை கொடுக்கக்கூடிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய உற்சாகமான நிலையில இருந்து முகப்பொழிவை நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை அந்த ஜாதகனுக்கு வழங்கி நல்ல காரியங்களை செய்கிறவனுக்கு தான் அந்த மாதிரி அவனுடைய முகப்பொழிவே இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கூட அந்த 10ஆம் இடத்தினுடைய வலு அந்த ஜாதகனுக்கு உதவுனாத்தான் உண்டு. இரக்கம் மெய்ஞான பூசனை, மற்ற ஜீவராசிகள் மேலே அந்த ஜாதகன் கொண்டிருக்கக்கூடிய இரக்க உணர்வு, தயவு தாட்சணிய உணர்வு, இதையெல்லாம் கூட அந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி பலத்தை கொண்டு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற கிரகங்களினுடைய பலத்தை கொண்டு தான் நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிற சூட்சமம் ஜாதக அலங்காரம் பேசுது. மனை பிதா பவங்கள், பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு உதவுவதான கட்டிடங்களை உருவாக்குது. இதை தவிர தன்னுடைய தகப்பனார் செய்த பாவ செயல்கள், அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பழிச்சொற்கள், அதையெல்லாம் அகற்றணும்னா கூட இந்த ஜாதகனுடைய 10ஆம் இடத்து பலம், 10ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்துல நிற்கிற கிரகங்கள், 10ஆம் இடத்தை பார்க்கிற கிரகங்கள், இவைகளுடைய பலத்தை கொண்டு தன்னுடைய தகப்பனார் அவருடைய காலத்திலே செய்த பழிப்பாவ செயல்களுக்கு உண்டான கெட்ட பெயர்கள், பாவ கர்மாக்கள், அதையெல்லாம் கூட நீக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதகனுடைய 10ஆம் பாவகம் வலுப்பெற்று இருந்தால் அமையும் அப்படிங்கிறத இங்கே ஜாதக அலங்காரம் நமக்கு சூட்சமமாக சுட்டி காட்டு. அடுத்து பாருங்க 3வது அடியில் ஒளிந்திடும் இனிய தேவதா பக்தி. எது ஒளிந்திட? இந்த ஜாதகன் பூர்வ ஜென்மாக்கள்ல செய்த பாவங்கள் கூட ஒளிந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதகனுக்கு அந்த பாவ வினையினால ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கூட நீங்கக்கூடிய அளவுக்கு 10ஆம் இடம் பல பெற்று இருந்தால் இந்த ஜாதகனுக்கு அந்த வாய்ப்பு அமையும் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். அது எதன் மூலமா அப்படின்னா தேவதா பக்தி, தன்னுடைய குலதெய்வம், தன்னுடைய இஷ்ட தெய்வம், தன்னுடைய அதிதேவதா அம்சம், இவைகளை வழிபட்டு அதிலே தியானித்து வைராக்கியத்தோடு அதிலே ஒரு சித்து அடைந்தானேயானால் இவன் பூர்வ ஜென்மாக்களில் செய்த பாவ வினைகளினாலே ஏற்பட்ட பாவம், இவனுடைய தகப்பனார் அவருடைய செயல்கள் மூலமாக ஏற்பட்ட பாவ செயல்கள், பழிச்சொற்கள் எல்லாம் கூட ஒளிந்திடுங்கிறார். அதுக்கு தேவதா பக்தியில் ஒரு வைராக்கியம் வேணும். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் இயற்றி வைத்திருக்கிற சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் அனைத்தையும் இவன் வைராக்கியத்தோடு பின்பற்றி வாழும். அப்படி வாழ்வதற்கு இவனுக்கு அந்த தேவதா பக்தி உதவும் அப்படிங்கிறது ஜாதக அலங்காரம். உயர் சௌரியம் பிரதாபம்,
பிரதாபம்னா புகழ் செல்வாக்க கொடுக்குறோம். வெகுஜன மக்களினுடைய ஆதரவு, அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். உயர் சௌரியம், ஒரு மன்னனுக்கு இணையாக வாழக்கூடிய அளவுக்கு சகல சுகபோகங்களும் வாய்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் அந்த 10ஆம் இடத்தை கொண்டு நாம் ஆராயலாம். அடுத்து இழிந்திடும் இரவு. 10ஆம் இடம் பாதகமாக இருந்தால், 10ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிருந்தா, 10ஆம் இடம் பலம் இழந்திருந்தா, 10ஆம் இடத்துல மோசமான கிரகங்கள் இருந்தால் இழிந்திடும் இரவு, பிச்சை எடுத்து சாப்பிடுது, அவமானங்களை சேர்க்கக்கூடிய இரவு அப்படின்னு சொன்னால் யாசகம் பெற்று வாழ்வது. அதை கூட இந்த 10ஆம் இடத்தை கொண்டு தான் நம்ம அறியணும் அப்படிங்கிறாங்க. கற்ப ஊன்கிறது ஆயுளை கூட்டிக்கிறதுக்கு, ஆரோக்கியத்தை கூட்டிக்கிறதுக்கு நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் நமக்கு ஆலோசனைகளாக வழங்கி இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள், சித்த மூலிகைகள், அதைத்தான் இங்கே கற்ப உணவு அப்படிங்கிறாங்க. புடவைங்கிற அந்த பொதுச்சொல், ஆடை ஆபரணங்கள் அந்த ஜாதகனுக்கு குறைவில்லாமல் அமையும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதை தான் அந்த ஒரே சொல்லல பொது சொல்லல புடவை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கு. இறுதியாக முடிக்கும்போது இவை 10ஆம் இட பலன் என்ன அப்படின்னு முடிச்சிருக்கு. மேலே சொன்ன இந்த பூர்வ ஜென்மாக்களிலே ஏற்பட்டிருக்கிற பழி பாவங்களை நீக்கி கொண்டு சகல சுகபோகங்களோட பொது சேவை மனப்பான்மையோட ஈவு இரக்கங்களோட இவன் வாழ்ந்து வெகுஜன ஆதரவை பெற்று உயர்ந்த புகழ், உயர்ந்த செல்வாக்கு, உயர்ந்த செல்வத்தை அடைந்து நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுடைய ஜாதகத்தில் அந்த 10ஆம் இடம், அதனுடைய அதிபதி, அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள், இவைகளுடைய பலத்தை கொண்டு அறியலாம் என்று இந்த பாடலிலே ஜாதக அலங்காரம் சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.